ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன விதைக்கிழங்கு, ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நம்ம கையால் விதைச்சு நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்து நம்ம வீட்டிலையே அறுவடை பண்ணி சாப்பிடணும் அப்படின்ற ஆசை யாருக்கு தான் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆசையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த விதைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். தோட்டம் சிவா சார் நடத்தி வரும் தோட்டம் சிவா அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமாக தான் நான் இந்த விதைக்கிழங்குகளை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அவரோட வீடியோக்களை பார்க்கும்போது காய்கறி வகைகள், கொடி வகைகள், பாரம்பரிய கிழங்கு வகைகள் எல்லாத்தையும் விதைச்சு வளர்த்து அறுவடை பண்ணி காட்டுற விதம் ரொம்பவே ஊக்கம் கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொல்கிற இயற்கை விவசாய கருத்துக்களும் ஆரோக்கியமான உணவு பற்றிய தகவல்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை பார்த்து எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நாமும் ஏன் நம்ம மாடியிலே விதைச்சு வளர்த்து நம்ம குடும்பத்துக்கு நாமே அறுவடை பண்ணக்கூடாதுன்னு. அந்த ஆசையில் தான் விரலி மஞ்சள், மா இஞ்சி, கஸ்தூரி மஞ்சள், இந்த 3 ஐட்டத்தையும் நான் இந்த விதைக்கிழங்குகளை தோட்டம் சிவா சார்ட்ட வாங்கினேன். இது எப்படி வளரப்போகுது, என்ன மண்கலவை பயன்படுத்த போகிறேன், எப்படி நடவு செய்ய போகிறோம், இந்த முழு பயணத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முக்கியமான வேலையை ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிழங்கு நல்லா வளரணும்னா, நல்லா முளைவிட்டு நல்லா செழித்து வளரணும்னா முதல்ல நம்ம மண்கலவை நல்லா இருக்கணும். அதுக்காக நம்ம தயாரிக்க போகிற மண்கலவை அதுதான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் எடுத்தது வெர்மி கம்போஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெர்மி கம்போஸ்ட் மூட்டையை திறந்து பார்த்ததுமே கருப்பு நிறத்தில் தகதகன்னு இருக்கு இல்லையா? நமக்கு தங்கம் விலை உயர்ந்தது, ஆனால் செடிகளுக்கு இந்த கருப்பு தங்கம் தான் வெர்மி கம்போஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற சத்துக்கள் செடிகளுக்கு நல்ல வளர்ச்சியை தருது. இதை எடுத்து மாடிக்கு கொண்டு போய் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம நடவு செய்ய போகிறது பெயிண்ட் பக்கெட் மற்றும் 25 லிட்டர் வாட்டர் கேனில். மாடியில் போய் நம்ம வெர்மி கம்போஸ்ட்டை வச்சுட்டு கீழே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்த முக்கியமான பொருள் காய்ந்த இலை சருகுகள். வெயில் காலத்தில் மரத்திலிருந்து விழுற இந்த இலைகளை நிறைய பேர் குப்பையாக நினைப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இது இயற்கை கொடுக்குற ஒரு அருமையான உரம். நாங்கள் இதை சேமித்து வச்சுக்குவோம். தேவையான நேரத்தில் மண்ணுக்கு ஒரு லேயராக பயன்படுத்துவோம். மாடி தோட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி இலை சருகுகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உரமாக நீங்கள் அதிக விளைச்சலை உரமாக பயன்படுத்தும் போது அதிக விளைச்சலை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 25 லிட்டர் வாட்டர் கேன் 3லையும் நல்லா ஃபில் பண்ணியாச்சு. ஒரே டைமில் 3த்தையும் வெற்றிகரமாக தூக்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரே தடவை தூக்கிட்டு போயிட்டோம்னா நம்ம 3 தடவை நடக்க வேண்டியதில்லை. ஓகே, இதெல்லாம் சருகெல்லாம் எடுத்து மேலே வச்சாச்சு, ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தயிரும் எடுத்துகிட்டு போயாச்சு. புளிச்ச தயிர், வெர்மி கம்போஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு கேன்லையும் இருக்கிற உரமண் தான் அது. இந்த 25 லிட்டர் வாட்டர் கேனில் நான் ஏற்கனவே அறுவடை பண்ணி முடித்த அந்த கேன்கள் எல்லாம் எடுத்து ரீபாட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். என்ன நான் பண்ணேன்னா, தோட்டத்து மண் ஒரு லேயர் போட்டுட்டு காய்ஞ்ச இலை சருகுகள் அதையும் போட்டு கோழி எச்சத்தையும் போட்டு நல்லா உரமாக மாற்றி வச்சுருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டார்க்காக நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள், நல்லா உரமாகி மக்கி. ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணலாம். அடுத்த பட்டத்துக்காக ஆடிப்பட்டத்துக்காக ரெடி பண்ணுன்றதுக்காக முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். 18 கேனில் வாட்டர் கேன், பெயிண்ட் பக்கெட் எல்லாம் சேர்த்து 18 கேன்லேயும் இந்த மாதிரி மண்ணை, தோட்டத்து மண், உரக்கலவை எல்லாம் மிக்ஸ் பண்ணி உரமாக்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து 18 கேன்களையும் கொட்டுறேன். அதில் இருக்கிற மண்ணெல்லாம் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரு நாள் அதை கொட்டிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவுமே நாங்கள் கொஞ்சம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற விட்டோம். தயிர் தெளித்து ஊற விட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒவ்வொரு பாட்லையும் தனியாக பிரித்து வைக்கணுன்றதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாகவுமே நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அந்த மண்ணை நல்லா செட் ஆகட்டும்ன்றதுக்காக நெக்ஸ்ட் டே நாங்கள் அந்த ஒவ்வொரு அந்த 18 வாட்டர் கேன் பெயிண்ட் பக்கெட்லையும் மண்ணை ஃபுல்லாக அந்த கலந்து வச்ச மண்ணையும் அடியில் ஒரே ஒரு லேயர் மட்டும் நம்ம கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த காய்ந்த இலை சருகுகளை போட்டுட்டு நம்ம உரமாக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மண் கலவையை போட்டு ஃபில் பண்ணோம். எல்லா இதுலேயும் ஃபில் பண்ணியாச்சு. 18 இதுலேயும் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட் பக்கெட்லேயும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு லேயர் வந்து வெர்மி கம்போஸ்ட் போட்டு விட்டுருணும். போட்டுவிட்டு ஒரு நாள் நாங்கள் மறுபடியும் அந்த மண்ணை ரெடி பண்ணி வச்ச மண்ணை ஒரு நாள் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் விதைக்கிழங்குகளை மஞ்சள், விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், மா இஞ்சி போன்ற விதைக்கிழங்குகளை நாங்கள் விதைக்க ரெடி ஆகிட்டோம். இந்த விதைக்கிழங்குகள் நல்லா முளைத்து வரணுன்றதுக்காக நாங்கள் இந்த மாமரத்து நிழலில் தான், அதற்கு கீழே தான் ஃபுல்லாக எல்லா வாட்டர் கேனையும் 25 லிட்டர் வாட்டர் கேன்லையும் பெயிண்ட் பக்கெட்லேயும் வைக்கிறதுக்காக அதுக்கு கீழே நிழல் பகுதியில் வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஃபீலாக இருக்குது. ஒரு யூனிஃபார்மாக பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே தான் நம்ம இப்போது நடவு செய்ய போகிறோம். நானும் ஒரு விவசாயி தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. கையில் விதைக்கிழங்குகள் இருந்ததுனால நான் அந்த ஸ்டூலை தூக்கிட்டு போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நானும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் போல் 2 தட்டு தட்டிட்டு அங்கே கொண்டு போய் வச்சாச்சு. அங்கே போய் வச்சுட்டு அந்த இடத்துல நான் அது மேலே தான் இப்போ விதை மஞ்சளை வச்சுருக்கேன். டங்க்கு ஸ்லிப் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷத்தில்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணி வச்சுருவோம். செட் பண்ணி வச்சுட்டு இனி நம்ம ஒவ்வொரு விதைக்கிழங்குகளையும் எவ்வளவு முளை விட்டு வந்திருக்கு அப்படின்றத க்ளோஸ்அப்பில் பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக முளைச்சி வந்துருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, என்னடா கூறு கட்டி வைக்கிறேன் அப்படின்றத நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லா பாட்லேயும் ஒரே மாதிரி ஈவனாக கிழங்குகள் நம்ம விதைக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு பாட்லேயும் நல்லா முளைவிட்ட கிழங்குகள் இருக்கணும், நார்மலாக இருக்கிற கிழங்குகளும் வைக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா தனித்தனியாக பிரித்து கூறு கட்டுற மாதிரி கூறு கட்டி தனியாக பிரித்து வச்சாச்சு. இப்போது பெயிண்ட்டு வச்சு நம்ம விரலி மஞ்சள்னா விஎம்னு போட்டுக்கிறோம். ஏன்னா நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஃபஸ்ட் டைம் நான் இது நடவு செய்கிறேன். அதனால் எனக்கு என்னென்ன விரலி மஞ்சள் எந்த மாதிரி வளர்ந்த இலைகள் இருக்கும், கஸ்தூரி மஞ்சள் எப்படி இருக்கும், இஞ்சி எப்படி இருக்கும்னு தெரியும், விரலி மஞ்சள் எப்படி இருக்கும், கஸ்தூரி மஞ்சள் எப்படி இலைகள் இருக்கும்னு தெரியாது. அதனால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும்ன்றதுக்காக விரலி மஞ்சள்ன்றதுக்கு விஎம்னு போட்டு வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சளுக்கு கேஎம்னு போட்டு வச்சோம். மா இஞ்சிக்கு எம்ஐன்னு போட்டு வச்சுக்கிட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் என்னென்ன பாட்டில் என்னென்ன விதைச்சிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுன்றதுக்காக இந்த மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். நீங்களும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தையும் நடவு செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மா இஞ்சியை தனித்தனியாக இப்போ பிரித்து வைக்கிறேன். நல்லா முளைப்பு வந்ததை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு எல்லா இதுலேயும் ஈவனாக வர்ற மாதிரி முளைக்கிற தன்மை ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் கூறு கட்டுற மாதிரி பிரித்து வச்சாச்சு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ல. ஒரு ஆளுக்கு மட்டும் நல்லா ஒரு பக்கெட்டில் மட்டும் நல்லா முளைச்ச கிழங்குகளை வச்சுட்டு மற்றதில் சாதாரணமாக வைக்காமல் எல்லா 6 பெயிண்ட் பக்கெட்லேயும் நாங்கள் மா இஞ்சி வச்சுருந்தோம். ஸோ வைக்க போகிறோம். அதனால் 6 கூறு தனித்தனியாக பிரித்து வச்சு அதையும் இப்போது நம்ம நடவு செய்கிறோம். நடவு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சளையும் நடவு செய்கிறோம். கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரே பக்கெட்டில் வச்சுட்டோம். கஸ்தூரி மஞ்சளையும் நடவு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு இஞ்சி நாங்கள் வீட்டில் வாங்கினது முளைச்சி இருந்துச்சு. ஸோ அந்த இஞ்சியையும் ஒரு பாட்டில் வச்சாச்சு. எல்லாத்தையும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி தெளித்து அவ்வளோதான் முடிச்சாச்சுங்க. தண்ணி தெளித்து மேலே லைட்டாக ஒரு லேயர் வந்து நாங்கள் மண் போட்டு தண்ணி தெளித்து முடிச்சாச்சு. இனி நாங்கள் அறுவடைக்காக எப்போ அறுவடை அப்படின்றது காத்துட்டு இருக்கோம். சுமார் 10 மாதம் கழித்து இந்த பக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம், அறுவடையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முளைக்கிற ஸ்டேஜில் இருந்து எத்தனை நாளில் உங்களுக்கு முளைப்பு வருது, இலைகள் துளிர் விட்டு வெளியே வருது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அறுவடை நாள் என்னைக்குன்றது நினச்சாலே எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விதைகளெல்லாம் விதைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் மாடி தோட்டத்தில் நானும் ஒரு விவசாயி தாண்டா அப்படின்னு சந்தோஷமாக பெருமையாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்ம வீட்டிலேயே வளர்த்து நம்ம குடும்பத்துக்கு நாமே உணவு கொடுக்குற உணவு, அதோட சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். தினமும் அதிகமாக தண்ணீர் ஊற்றக்கூடாது. இதுக்கு லேசாக தண்ணீர் தெளித்து பராமரித்தாலே போதும். முதல்ல நிழல் பாங்கான இடத்துல வச்சு முளைப்பு வந்ததுக்கப்புறம் சரியான இடத்துக்கு மாற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் மாடி தோட்ட வீடியோக்கான தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.